வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் பற்றினா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து வேக்கன்சிஸ் வந்து நமக்கு 3900 அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத பற்றினா ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து 2025 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகி நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 24/5 மே மாதத்தோடு நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து நியூஸ் வருது. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? 2025 குரூப் 4க்கு வந்து 3900 ப்ளஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அது பற்றி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. ஸோ நமக்கு வந்து இப்போ வெளியேறக்கூடிய முக்கியமான செய்தி, அதாவது இந்த குரூப் 4க்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய 3900 ப்ளஸ் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டென்டேட்டிவ், அதாவது தோராயமான வேக்கன்சிஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நமக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சு அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஜூலையில் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஜூலையில் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறது வரைக்குமே கூட என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குதோ அந்த அடிப்படையில் இந்த வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்ற வந்து செய்தி வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ 3900 ப்ளஸ் வேக்கன்சிஸ் தான் இருக்குது இந்த வருஷம். ஸோ நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து யாருக்குமே தேவையில்லாதது. ஸோ உங்களுக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தி வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்கு. ஸோ அது எவ்வளோ வேக்கன்சிஸாக இருக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஸோ அது டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது அந்த துறை ரீதியான அந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஸோ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து டோட்டலாக இத்தனை வேகன்சிஸ் வந்து இந்த 2025 குரூப் 4 மூலமாக நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த செய்தி வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயக்கத்தோடு நீங்கள் வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 2025 3900 அப்படின்றது வந்து நமக்கு வந்து 5000லேருந்து 6000 7000 எப்படி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு உறுதியாக நம்ம சொல்ல முடியாட்டாலும் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தி வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இப்போ வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணிவிட்டு குரூப் 4 மூலமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு காத்திருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் இன்னும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் நேரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டடி பிளானை இன்னும் வந்து சின்சியராக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 2025 நீங்கள் அரசு பணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.